அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். குரோதி வருடத்தின் 3வது மாதம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள். ரிஷப ராசியில் குரு, மேச ராசியில் செவ்வாய், மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னி ராசியில் கேது. சந்திரபகவான் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து இந்த ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் 11வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 11வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரக கூட்டணி உபஜெயஸ்தானத்திலே இருக்கும்போது நீங்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றி பெறலாம். உங்களுடைய அபிலாசைகள், பேராசைகள், சிறிய ஆசைகள் அனைத்து ஆசைகளும் இந்த மாதம் நிறைவேறும். கோச்சாரத்திலே 11ஆம் வீடு பலம் பெறும்போது கெட்ட பெயர், அசிங்கம், அகுமானம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிம்மராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா முயற்சி செய்யும்போது ஜெயம், வெற்றி பெற்று விடலாம். தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் வழியில் சென்றீர்கள் என்றால் அசிங்க அகுமானம், கெட்ட பெயர் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அரசு கிரகமான சூரியன் 11வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பேங்கில் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தனம், வாக்கு, குடும்பத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் லாபத்திலே அமர்ந்திருக்கிறார். கமிஷன், புரோக்கர், முதலீடு இல்லாமல் மாற்றி விடுறது, முதலீடு இல்லாமல் வாங்கி அப்படி கை மாற்றா கொடுக்கறது புதனுடைய வேலை. அறிவால் புத்தியால் செயல்படுவது புதனுடைய வேலை. இந்த மாதம் உங்கள் அறிவால் பேச்சால் நீங்கள் சாதித்து கொள்வீங்க. வாடிக்கையாளர்களை சிம்மராசி அன்பர்கள் உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள். 2ஆம் இடம் பலமாக இருக்கிறது. ஏன்னா 2 கூடியவர் 11வது வீட்டில் இருக்கும்போது பண வரத்து இந்த மாதம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மீறி லாபங்கள் சம்பாதிக்கலாம். ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் மறைந்து அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி மறைந்திருக்கும்போது அவர் சூரியனுடன் புதனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது புதிய தொழில், புதிய வேலை, புதிய வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, வர்த்தகம், புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை புதிய வியாபாரமோ, புதிய தொழிலோ, புதிய வர்த்தகமோ, ஏற்றுமதியோ இறக்குமதியோ, புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சுக்கிர பகவான் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து அஸ்தக நிலையில் இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொட்ட காரியம், நீங்கள் செய்கிற வேலை, செய்கின்ற தொழில் அப்படியே ஜெயமாகும். 11வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது எதிர்பாலினர்கள் வழியில் நன்மை உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரும். உடனே வீட்டில் பெரியோர்களுடன் பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் விட்டு விடுவது நல்லது. இல்லைன்னா அதன் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள், சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனி மாதம் 12ஆம் தேதி 12வது வீட்டிற்கு புதன் வருகிறார். லாப குடும்பஸ்தானாதிபதி விரயத்திற்கு வரும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள்
ஆனி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். 12வது வீட்டிற்கு புதன் வரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி மாமன் மச்சான்களிடம் பகை விரோதம் போட்டி பொறாமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். சனி கலத்திரக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள் இல்லாமல் தடைபட்டு கொண்டிருப்பவர்கள் சனி வக்கர காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், தடைபட்ட திருமணம் நடக்கும். அது முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், கூட்டாளிகளுடன் ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வக்கரகதியில் 6ஆம் வீட்டிற்கு வரும்போது பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைப்பீர்கள். கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஆனி மாதம் 5 முதல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நோய் நொடி தொந்தரவு, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிரிந்தவர்கள், காதலர்கள் பிரிந்தவர்கள், நண்பர்கள் உறவினர்கள் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர வாய்ப்புண்டு. ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பேச்சால் வாக்கால் சில தொந்தரவுகளை அனுபவித்ததை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் பணங்காசு தொந்தரவாகவும் சிம்மராசி என்பதற்கு இருக்கும். ஏன்னா 2வது வீட்டிலே சென்னாக கேது அமர்ந்திருக்கிறார். 8வது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் வழியில் குடும்பத்தில் எப்பயும் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள் ஓடி கொண்டு வந்திருக்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது சனியும் ராகுவும் பரிவர்த்தனை யோகம். பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் கலத்தர சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்துகிறார். 8ஆம் வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்தில் வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் தடையின்றி வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சிம்மராசி என்பர்கள் போட்டி பந்தயம், ரேஸு, சூதாட்டம், கள்ளச்சாராயம், கள்ள நோட்டு அடிப்பது, இந்த மாதிரி அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் போது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சிறைச்சாலை செல்ல வைப்பார். சிம்மராசி என்பர்கள் அதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகல பாக்கியங்கள் கொடுக்க போகிறது. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியம் உண்டு. வேலை தொழில் நன்றாக இருக்கும். உங்கள் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவருக்கு எப்போதும் கோபதாபங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும். உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தந்தை உங்கள் மேலே கோபதாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு, மனை, நிலம், சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்கு 10வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 10லே குரு வரும்போது பதவி மாற்றம், வேலை தொழில் மாற்றம் ஏற்படுத்தி விடுவார். ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த வேலையில் சக தொழிலாளர்களோ அல்லது மூத்த அதிகாரிகளோ ஏதோ ஒரு குறைச்சல் வரும், ஒரு பிரச்சனை வரும். அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறக்கூடிய நிலை வரும். விவசாயிகளுக்கு 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்து 4வது வீட்டை பாரி செய்யும்போது விவசாயிகளுக்கு சில விரயங்கள் ஏற்படும். தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ண முடியாது. காலம் தவறும். மழை காலம் போய் வெய்ய காலம் இருக்கும். வெய்ய காலம் போய் மழை காலம் வரும். கால நேரம் தவறி பயிர் பண்ணும்போது நாம் எதிர்பார்த்த மாதிரி மகசூல் கிடைக்காமல் போகலாம்.
சுகஸ்தானத்தை குருபகவான் பாரி செய்யும்போது ஒரு சிலருக்கு சுகக்கேடும் ஏற்படும், மனக்குழப்பமும் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே இந்த மாதம் சந்திர பகவான் வந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சொல் வாக்கில் கவனமாக இருக்கணும். 2வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது நெருப்பில் தண்ணி ஊற்றின மாதிரி மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அன்பு பாசமாக பணிவாக பேசி சிம்மராசி அன்பர்கள் காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். விரையாதிபதி 2வது வீட்டிலிருந்து இந்த மாதம் தொடங்கும் போது பண வரத்து உண்டு. குடும்பத்திற்காக செலவு செய்ய போகிறீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கலகங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் நீங்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.